அனைவருக்கும் வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னர் கண்டியில் கடத்தப்பட்ட ஒரு மாணவி சம்பந்தமான காணொளி எமது யூடியூப் தளத்தில் வெளியிட்டிருந்தோம். அது சம்பந்தமான தொடர்ச்சியாகத்தான் காணப்படுது. கடத்தப்பட்ட மாணவிக்கு என்ன நடந்தது, கடத்தப்பட்ட மாணவி மீட்கப்பட்டாரா, அந்த மீட்கப் போனவருக்கு என்ன நடந்தது, தற்போது மாணவி மீட்கப்பட்டு போலீஸ் நிலையத்தில் இருக்கின்றார் என்ற செய்தி கிடைக்கப்படுகிறது. அப்போ கடத்தி சென்றவர்களுடைய நிலை என்ன போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து அறிவதற்கு எமது காணொலியில் இணைந்திருங்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால், இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு விருப்பமுடையவர்களாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் காணொலிக்குள் இணைவோம். நேற்றைய தினம் எமது காணொலியில் வெளியிடப்பட்ட, எமது யூடியூப் தளத்தில் வெளியிடப்பட்ட மாணவி கடத்தல் என்ற செய்தியின் தொடர்ச்சியாக இந்த செய்தி அமைகின்றது. கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் மாணவியரால் கண்டியில் வைத்து பாடசாலை செல்கின்ற போது, தனது நண்பியுடன் பாடசாலைக்கு செல்கின்ற போது கடத்தல்காரர் ஒருவரால் சிறிய ரக கைஎஸ் வாகனத்தில் வந்து கடத்தப்பட்டிருக்கின்றார். அதன் பின்னர் அந்த மாணவி சம்பந்தமாக போலீசார் கடும் விசாரணைகளை மேற்கொண்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இன்று 3ஆம் நாள் அந்த மாணவி மீட்கப்பட்டிருக்கின்றார். அந்த மாணவியை மீட்கின்ற போது கடத்தப்பட்டவனும் மீட்கப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தமான விரிவான செய்திகளை பார்ப்போம். கடத்தியவர் மாணவியின் மச்சான் முறையில் உள்ளவர், அதாவது தந்தையின் சகோதரியின் மகன் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது மாணவியை காப்பாற்ற சென்றவருக்கு நிறைய பாராட்டுகள் குவிகின்றது. அந்த கடத்தல் சம்பவத்தின் போது அந்த வீதியில் நின்ற இன்னொரு இளைஞன் மிக விரைவாக ஓடி சென்று அந்த வாகனத்துக்குள் சென்று மாணவியை அந்த கடத்தல்காரனிடமிருந்து மீட்பதற்கு போராடி பல மீட்டர்கள் தூரத்தில் அவர் இழுபட்டு சென்று அந்த இளைஞன் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார் வீதியில். நல்ல காலம் மாணவர் தப்பியிருக்கின்றார். அந்த இளைஞன் இறந்திருந்தால் யார் அதற்கு பதில் சொல்வது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக காணப்படுகிறது. கடத்தல்காரர்கள் சற்று சிந்திக்க வேண்டும், மற்றவர்களுடைய உயிர்களை பற்றி சிந்திக்க வேண்டும். உண்மையில் இது ஒரு தெய்வாதீனமாக அந்த இளைஞன் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார். அந்த இளைஞர் பேட்டி எடுக்கின்ற போது தான் அவர்களுடன் போராடியதாகவும் மிக மோசமாக மல்லு கட்டியதாகவும் கடத்தல்காரன் தன்னுடைய கையை பிடித்து கடித்ததாகவும் பின்னர் தன்னுடைய தூக்கி வீசியதாகவும் தள்ளி வீசியதாகவும் தான் வீதியில் விழுந்ததாகவும் கையிலும் காலிலும் கண்ணிலும் காயப்பட்டதாகவும் கடத்தல்காரன் தன்னுடைய கை நிகத்தால் தன்னுடைய முகத்துக்கரையில் இடித்து அந்த முகத்தில் உள்ள சதையை பிடுங்கினதாகவும் மிக ஒரு கொடூரமான ஆளாக காணப்படுவதாக அந்த கடத்தல்காரனிடமிருந்து தப்பிய அவனை அந்த பெண்ணை மீட்பதற்கு போராடிய இளைஞன் கூறுகின்றார். இலங்கை ஊடகங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்தியாவில் வந்த சமூக ஊடகங்கள் பல முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது. இந்த இலங்கை ஊடகம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமைக்கு காரணம் குடும்ப பிரச்சனை என்றுதான் ஆரம்பத்தில் அவர்களுக்கு தெரிந்தபடியும். ஆனால் இது எப்படியோ குடும்ப பிரச்சனை என்றாலும் ஒரு கடத்தல், ஒரு பட்டப்பகலில் பாடசாலை மாணவியை கடத்துவதென்பது உண்மையில் அது குடும்ப விஷயத்துக்கு அப்பாற்பட்ட விடயமாகத்தான் காணப்படுகிறது. அதுவும் காலை சிசிடிவி கேமராவினுடைய புட்டேஜுகளை பார்க்கின்ற போது காலை 7:15க்கு தான் அந்த நேரத்தை காட்டுகிறது. கடத்தியவர் தற்போது அம்பாறை போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. அதாவது தந்தையின் சகோதரியின் மகன் என்று சொல்லியும் இந்த தந்தையின் சகோதரியின் மகனுக்கும் இந்த கடத்தப்பட்ட பொண்ணுக்கும் ஆரம்ப காலங்களில் மிக நீண்ட காலமாக அவர்களுக்கு இடையில் காதல் இடம்பெற்றதாகவும் அதன் பின்னர் தங்களுடைய அந்த காதலனுடைய செயற்பாடுகளில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் வெறுப்படைந்து அந்த திருமணம் செய்து வைப்பதாக ஆரம்பத்தில் கூறி வைக்கப்பட்ட விடயங்கள் பின்னர் மறக்கப்பட்டதன் விளைவாகத்தான் இந்த கடத்தல் நாடகம் நடந்ததாகவும் இந்த கடத்தியவர், அதாவது காதலன் என்று சொல்லப்படுகின்றவர், சில காலங்களுக்கு முன்னர் ஜப்பான் நாட்டில் இருந்ததாகவும் வேலைவாய்ப்புக்காக சென்றதாகவும் அங்கு அவர் மதுபோதைக்கு அடிமையானதாகவும் அதன் காரணமாகத்தான் இவருக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கான மறுப்புகளை மாணவியின் தந்தையாலையும் மறுக்கப்பட்டதாக தற்போதைய செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒரு வாடகை வாகனம் ஒன்றின் ஊடாகத்தான் இந்த மாணவி கடத்தப்பட்டதாகவும் அந்த வாடகை வாகனத்திற்கு உரியவர் கம்பளையைச் சேர்ந்த காட்டுப்பிட்ட என்ற பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லியும் அவர் நேற்றைய தினம் அந்த வாகன சாரதியை கைது செய்ததாகவும்
போலீசார் கூறுகின்றனர். அவருக்கு வயசு 30 என்று சொல்லி கூறப்படுகின்றது. பிள்ளையை கடத்துறதுக்கு காரணமான சம்பவங்கள் இதுவரை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நேற்று வரை கண்டுபிடித்து அந்த அந்த கடத்தல்காரரையோ கடத்தப்பட்ட மாணவியோ நேற்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே போலீசார் சற்று திணறியதாகத்தான் இந்த கடத்தல் விடயத்தில் தென்படுகின்றது. இதன் காரணமாக போலீசார் தாங்கள் 3 குழுக்களை நியமித்து 3 குழுக்களாக பிரிந்து விசாரணை முடுக்கிவிடப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதாவது இந்த கடத்தல் சம்பவம் நடந்த போது அந்த குறித்த மாணவி இன்னொரு மாணவியுடன் வந்ததாகவும், கடத்தல்காரன் ஒரு மாணவியைத்தான் அமர்த்தி அவரை பிடித்து வாகனத்தில் ஏற்றுகின்ற போது மற்ற மாணவி பதறி துடித்து ஓடியதையும் அந்த சிசிடிவி கேமரா புட்டேஜ்களிலிருந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகின்ற செயல். குடும்ப விடயங்கள் என்று சொன்னாலும் அவர் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். உண்மையில் இதற்கான கடுமையான தண்டனை அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல தரப்பில் இருந்தும் கருத்துக்கள் கூறப்படுகின்றன. இதேவேளை இந்த சம்பவத்தை பார்த்த இன்னொரு இளைஞன் காப்பாற்றுவதற்கு ஓடி வந்த விடயம் பலராலும் வியப்புக்குரியதாகவும் பலராலும் அவர் ஒரு போற்றி பாராட்டக்கூடியவராகவும் பெரும் பாராட்டு மலையில் அவர் நிறைந்து வருவதாகவும் தற்போதைய செய்திகள் தெரிவிக்கின்றன. தன்னுடைய அந்த மீட்பு பணியில் அந்த 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 மாணவியை மீட்பதற்கு அந்த மாணவன் போராடிய சம்பவங்கள் சம்பந்தமாக இன்றைய தினம் அவர் பொது ஊடகங்களுக்கு கருத்துக்கள் வழங்கியிருக்கின்றார். தான் இந்த காப்பாற்ற சென்ற போது கண்ணுக்கரையில் கடுமையான காயங்களுக்கு உட்பட்டதாகவும், தள்ளி உளுத்தப்பட்ட போது கால்கள் அடிபட்டதாகவும், கால்களில் காயங்கள் ஏற்பட்டதாகவும், தலையில் லேசாக உறைஞ்சல் ஏற்பட்டதாகவும் இந்த இளைஞர் கூறுகின்றார். உண்மையில் இந்த மாணவனுடைய வீரதீர செயல் பாராட்டத்தக்கது. இவருக்கான பரிசுகள் வழங்கப்பட வேண்டும். இதேவேளை அந்த கண்டியை சேர்ந்த அந்த குறித்த இளைஞருக்கு கண்டியில் உள்ள மிகப்பெரியவர்களால் பாராட்டுக்களும் அவருக்கான பரிசல்களும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அங்கிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன. கடுமையான போர் காரணமாக அவர்களுடன் கடுமையாக போரிட்டுத்தான் அந்த மாணவன் தன்னுடைய கைவிரலில் கடிக்காயங்களுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும், கடத்தினவர் மிக மோசமாக செயற்பட்டதாகவும், தன்னுடைய கையை கடித்ததாகவும், அதன் பின்னர் தான் வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டதாகவும் அவர் பேட்டியில் கூறுகின்றார். கைவிடப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் புலனறுவை பிரதேசத்தில் அந்த வாகனம் மீட்கப்பட்டிருக்கின்றது. அப்போது அந்த வாகனத்தின் சாரதியோ அல்லது கடத்தியவர்களோ கைது செய்யப்படவில்லை. நேற்றைய தினம்தான் கடத்தலுக்கு காரணமாக இருந்த வாகன சாரதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது தந்தை மருமகன் போன்றவருடைய குடும்ப பிரச்சனை இருந்த போதும் கடத்தல்காரன் கடத்திய மாணவியினுடைய பெற்றோர்களிடம் பெருமளவு கப்பங்கள் கோரியிருக்கின்றார். உண்மையில் இது ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவமாக கருதப்படுகின்றது. இவ்வாறு ஏனையவர்களும் தொடர்ந்து இதே போன்ற பின்னணியில் செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதால் இவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று பல தரப்பிலிருந்தும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன. கடத்தல்காரர் ஆரம்பத்தில் தந்தையுடன் தொடர்பை ஏற்படுத்தி, அதாவது கடத்தப்பட்ட மாணவியினுடைய தந்தையுடன் தொடர்பை ஏற்படுத்தி தனக்கு 50 லட்சம் ரூபா தருமாறும், பின்னர் அது 30 லட்சம் ரூபாவாக குறைக்கப்பட்டதாகவும், அதன் பின்னர் 2 லட்சம் ரூபா காசும் அந்த தந்தை வைத்திருந்த வாகனத்தையும் அவர் கோரியதாகவும், இதன் பின்னணியில் தந்தை ஒரு 50,000 ரூபா காசை அவருடைய வங்கிக்கு வைப்பிலிடப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. கடத்தல்காரன் மாணவியை கடத்தி சென்று, அதாவது கண்டியிலிருந்து கடத்தி சென்று புலனறுவை மாவட்டத்தை அடைந்ததும் அங்கு வாகனத்தை கைவிட்ட நிலையில் பல ஆட்டோக்களில் மாறி ஏறியதாகவும், இது அவர் ஒரு மிகுந்த அச்ச நிலையில் இருந்ததாகவும் விசாரணைகளின் போது தெரிய வருகின்றது. தன்னை இந்த கடத்தல் விடயங்கள் பல்வேறு ஊடகங்களிலும் சிசிடிவி கேமராவிலும் வரும் என்று அவர் சிறிதளவு கூட அவர் எதிர்பார்க்கவில்லை. இதன் காரணமாக குழப்பமடைந்து தான் கைது செய்யப்படலாம், கடுமையான தண்டனைக்குட்படுத்தப்படலாம் என்று சொல்லி மிகுந்த அச்சத்துக்குட்பட்ட அந்த கடத்தல்காரன் அதனூடாக தப்பிப்பதற்கு பல ஆட்டோக்களில் அந்த பாடசாலை மாணவியை மாறி ஏற்றி சென்றதாகவும் தகவல்கள் கசிகின்றன. 3 நாட்களாக குறித்த மாணவிக்கு மேற்றுடை வழங்கப்படாமல் பாடசாலை சீருடையுடனே இந்த கடத்தல்காரர் அந்த மாணவியை வைத்திருந்ததாகவும் மிகவும் ஒரு மோசமான கடத்தல் செயற்பாடாகவும் இது கணிக்கப்படுகின்றது. இதேபோல் இன்றைய தினம் குறித்த மாணவியை மிரட்டி அவரை அமைதியாக இருக்கும்படியும் உன்னுடைய வீட்டுக்கு நான் கொண்டு சென்று விடுவேன் என்று சொல்லி அம்பாறையில் உள்ள பஸ் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்ட அந்த மாணவி ஏசி பஸ், அதாவது குளிரூட்டப்பட்ட பஸ் ஒன்றில் ஏற்றி அந்த பஸ்ஸுக்குள் இருக்கின்ற போது அங்கிருந்த போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் கிடைக்கின்றன.
அதாவது அந்த பெண் தான் கைது செய்யப்பட்ட அந்த பொண்ணை தான் கடத்திய போது அந்த பொண் தன்னுடன் அமைதியாக வந்ததாகவும் அவர் முரண்பட்டு இருக்கவில்லை என்று சொல்லியும் குறித்த கடத்தல்காரர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். இதனூடாக தான் அவரை கடத்தவில்லை, அவர் தன்னுடன் விருப்பத்தின் பேரில் வந்ததாக அப்படியான ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துவதற்காக போலீசிடம் அந்த முறைப்பாட்டை வழங்கியிருக்கின்றார். ஆன போதும் மாணவியிடம் அது சம்பந்தமாக கேட்கப்பட்ட போது தான் கடுமையாக மிரட்டப்பட்டதாகவும் தான் சத்தமிட்டால் தனக்கு ஆபத்து விளைவிக்கப்படுவதாக எச்சரிக்கை செய்யப்பட்டதன் காரணமாக தான் சத்தம் போடவில்லை என்று சொல்லியும் மாணவியின் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கின்றது. 2 நாட்களாக குறித்த மாணவியை கற்குடா என்ற பிரதேசத்தில் தங்க வைத்து அதன் பின்னர் அம்பாறையில் உள்ள பஸ் நிலையத்திற்கு கொண்டு வந்து மாணவியை கண்டிக்கு கொண்டு செல்வதற்கோ அல்லது வேறு எங்கு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கோ தென்படவில்லை. அந்த கண்டியில் உள்ள சொகுசு பஸ் ஒன்றில் ஏற்றி பஸ்ஸுக்குள் இருந்த சமயத்தில் போலீசாரால் முற்றுகையிடப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது எவ்வாறோ இந்த கடத்தல் நாடகம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. கடத்தப்பட்டது ஒரு பாடசாலை மாணவி. குடும்ப பிரச்சனையாக இருந்தபோதும் இவ்வாறான ஒரு பரபரப்பான ஒரு தேசத்தினுடைய அமைதி நிலையை சீரழிக்கின்ற செயற்பாட்டை குறித்த கடத்தல் நபர் செய்திருப்பதானது இது போன்ற ஏனைய இளைஞர்களுக்கும் இது ஒரு ஆதாரமாகவும் இது ஒரு அடிப்படையாகவும் அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. எனவே கடத்தல்காரனுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று பல தரப்பிலிருந்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை கடத்தல்காரனையுடன் மோதி அந்த மாணவியை மீட்பதற்கு துணிந்து சென்ற அந்த மாணவருக்கு கடுமையான மிக மிக அதிகமான பாராட்டுக்கள் குவிந்து வருவதாகவும் இங்கே கருத்தில் கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கின்றது.